போயிடுச்சா? ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் வருவார் இல்லையா, அதனால கேட்டேன். சரி. இப்போ நான் இருக்கேன். இப்போ எனக்குள்ளவும் நான் என்ற உணர்வு தான் இருக்குது. உனக்குள்ளவும் அதே மாதிரி தான் இருக்கும். எறும்புக்குள்ளவும் அதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இப்போ 800 கோடி பேர் வாடுறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளவும் இந்த நான் 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 நான்ற உணர்வு எல்லா இடத்துலையும் இருக்குது. இது எந்த எந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமியில் மட்டும். மற்றதெல்லாம் கணக்கு பண்ணால் அது கணக்கெல்லாம் போட முடியாது. சரி, இது போக இதுக்கப்புறம் தான் இருக்குது 84 லட்சம் உயிரினங்கள். அதில் எறும்பு மட்டும் எவ்வளோன்னா கணக்கு பண்ண முடியாது. அது 1 கோடி பிரம்மா வந்தாலும் கணக்கு பண்ண முடியாது. ஒரு எறும்புத்தில் 10,000 20,000 எறும்பு இருக்கும் இல்லையா? ஒரு எறும்புக்குள்ளவும் அந்த நான் இருக்க. அந்த நான் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு நான் சாப்பிட்டாலும் லட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ சாப்பிட்டாலும் லட்டு அதே மாதிரி தான் நினைக்கும். உனக்கு கசக்குமா? காரணம் அந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அது டீப்பாக உள்ளே போய் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னா எல்லா இடத்துலையும் உண்மையிலே ஒரே ஒரு நான் தான் இருக்குது. உருவம் தான் வேறு, குரல் வேறு, புறத்தில் இருக்கிற ஜீவனுடைய கேரக்டர் வேறு, அவங்க வாழ்கின்ற சூழ்நிலை வேறு, அவங்களுடைய அனுபவங்கள் வேறு, அவங்க இனம் வேறு, ஜாதி வேறு. இதெல்லாம் வெளியில் எல்லாம் வேறு வேறு வேறு. அதுதான் வள்ளலார் சொல்லுவார், வண்ணம் வேறு வேறு எனினும், வண்ணம் வேறு வடிவு வேறு எனினும் மன்னிய உண்மை ஒன்றே. ஆனால் இந்த நான் அனந்தம். அந்த அனந்தமும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் உள்ளொளி. அது தான் என்ற வண்ணம். அந்த ஒரே ஒரு தான் ஒவ்வொரு நானுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அது அதனுடைய இடத்துல அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரி, இது பேசிக்கான ஒரு உண்மை. இது அப்படியே மனசில் வச்சுக்க. ரைட்டு. இப்போ இந்த உலகத்தில் எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்குது என்று கணக்கு பண்ண முடியாது. கடவுள் ஒருவர் தான். ஆனால் உயிரினங்கள் அனந்தம்னா அது கணக்கில் கொண்டு வர முடியாது. இத்தனை கோடி, இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு ஒன்று போட்டு எத்தனை ஒரு வருஷத்துக்கு நான் சைபர் போட்டிருந்தாலும் அது கணக்கில் வராது. புரியுதா? அந்தளவுக்கு இது இருக்கிறது தான். அதுக்கு பேர் தான் ஒரே ஒரு வார்த்தை அனந்தம். அந்தம்னா முடிஞ்சிடும். ஆனால் அனந்தம்னா முடியாது. ஒரு 2 பேருக்கு போட்டி வந்துடுச்சு. சின்ன பசங்களுக்கு, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு, டேய் நான் ஆ ஆ இ சொல்கிறேன், நீ 1 2 சொல்லு அப்படின்னு சொன்னான். உனக்கு எது விருப்பமோ சொல்லிக்கப்பா, ஆனால் கடைசி வரையும் சொல்லிடணும். ஒருத்தர் என்ன பண்ணால் விவரமாக இருந்தால் எனக்கு ஆ ஆ இ காக்கா கீக்கி இதெல்லாம் எனக்கு சரியாக வராது, நான் 1 2 3 சொன்னால் ஈஸியாக இருக்கும், நான் எதுவும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஏதோ சொன்னான், ஆனால் அது முடிச்சிடணும். சரிப்பா நான் முடிச்சிடறேன், நீ முதல்ல சொல்லணும்னா இவன் ஆ ஆ இ காக்கா கீக்கி சொல்லி கடைசியில் 247வது எழுத்து இன்னுன்னு சொல்லி முடிச்சுட்டான். பா இவ்வளோ கஷ்டப்பட்ட நீ, நான் சொல்கிறேன்னு 1 2 3 4 100 சொல்லிட்டான். சொல்கிறான், அதான் முடிஞ்சு போச்சான். ஏண்டா அப்புறம் 101 இல்லையான்னா? ஆமாம் 200 வரைக்கும் சொன்னான். அப்போ 201 இல்லையா? 300 வரைக்கும் சொன்னான். ஓஹோ 1000 வரைக்கும் சொல்லணுமா? சரி ஏதோ பழி 1000ட்டான். ஏன் அப்போ 1001 வராதா? அது போயிட்டே இருக்கு. முடியுமா? முடியாது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். அது மாதிரி தான் உயிர்களுடைய எண்ணிக்கை இது பண்ண முடியாது. எது எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிற நான்ன்றது ஒரே மாதிரி தான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பேன். இப்போ நான் இருக்கேன், எனக்கு வயசாகி போச்சு, வாழ்ந்து முடித்தாச்சு. ஆனால் இன்னும் 10 வருஷம் நான் வாழறேன்னு வச்சுக்கோ. கேட்குதாம்மா? கேட்குது. 10 வருஷம் வாழறேன்.
சப்போஸ் வந்து இந்த உயிர் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? உடம்பு அழிஞ்சாலும் உயிர் அழியாதுன்னு சொல்கிறாங்க. கே சரிம்மா, சரி சரி சரி. வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை, அடிபட்டு உதப்பட்டு இது பண்ணுறாங்க. எனக்கு வந்து 10 வருஷம் கழித்து என்னுடைய உயிர் பிரிஞ்சிடுது. அப்புறம் நான் வந்து பிரம்மா உயிரை கற்பனை உயிரை கொண்டு போய் பிரம்மாக்கிட்ட ஒப்படைச்சிடுறார். ஏன்னா அடுத்த பிறவி கொடுக்கணும் இல்லையா? ஹலோ, நான் அவர் காலை திருவடியை கட்டியாக பிடிச்சிட்டு பிரம்மாவை பிடிச்சிக்கிட்டு, சுவாமி இறைவா எனக்கு வந்து பிறவி வேணாம், எனக்கு வந்து பிறவி கொடுக்காதுங்கன்னு. மகனே, பிறவியெல்லாம் கொடுக்காமல் இருக்க முடியாது. முக்தி அடைஞ்சால் தான் பிறவி இல்லாமல் இருக்கும். அது என் வேலை கிடையாது. உனக்கு பக்குவம் வரையில் இறந்து போன பிறகு எங்கெல்லாம் வந்துடும், நான் அடுத்த பிறவிக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவேன் அப்படின்னா. இல்லை, எனக்கு பிறவியே வேண்டாமா பண்ணிடுங்க. அது என் வேலை இல்லை, நான் உனக்கு அடுத்த பிறவி நான் கொடுத்துருவேன். நீ வேணா காக்கும் கடவுள் விஷ்ணுக்கிட்ட போய் கேளு. அவர் தான் உன்னை இவ்வளோ காலம் வச்சுருந்து காப்பாற்ற போகிறவர். அவர்கிட்ட என்னை காப்பாற்றாத அப்படின்னு நீ ஒன்றா சொல்லிப்பாருன்னு சொல்கிறாரு. நான் விஷ்ணுக்கிட்ட வந்துடுறேன். விஷ்ணுக்கிட்ட வந்து, சாமி என்னை வந்து நீங்கள் காப்பாற்றாதீங்க, என்னை அழிச்சிருங்க, எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், பிறப்பே வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையில் இவ்வளோ துன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை மகனே, வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு பக்குவம் வர்ற வரையில் உனக்கு பிறப்பு இறப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இடையில் உன்னுடைய வாழ்நாள் வரையில் காப்பாற்றுறது, ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றுறது என்னுடைய வேலை. அதுதான் இறைவன் எனக்கு இட்ட கட்டளை, அதுதான் நான் செய்ய முடியும், வேறு எதையும் நான் எக்ஸ்ட்ரா செய்ய முடியாதுன்ட்டாரா? சரி, நான் சொல்லி பிரயோஜனம்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ வேணா சிவன்கிட்ட போய் கேட்டுப்பார், ஏன்னா அவர் தான் அழித்தல் தொழில் செய்கிறவர் அப்படின்னா. உடனே நான் கைலாயம் போயிட்டேன். சிவபெருமான்கிட்ட போயிட்டு, சாமி என்னை அழிச்சிருங்க அப்படின்னு. மகனே, அழிக்கலாம் முடியாது, உன்னுடைய வாழ்நாள் முடிஞ்ச பிறகு உனக்கு வேறு உன்னை பக்குவப்படுத்தல் தான், எந்த பொருளையும் அழிக்க முடியாது. பொதுவாக ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், மொத்தம் 5 தொழில் இருக்கு இல்லையா? எனக்கு விளக்கமாக சொல்கிறார் இறைவன். ஆக்கல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் வந்து வெளியில் இந்த உடல், உயிர், மனம், சூழ்நிலை, புற அனுபவங்கள் இது சம்மந்தப்பட்டது. மறைத்தல், அருளல் வந்து ஆன்மா சம்மந்தப்பட்டது. அது அக உலகத்தில் நடக்கிற தொழில் அது. அதனால் ஆக்கல், காத்தல், அழித்தல்னால் நீ செத்து போகிறன்னு அர்த்தம் கிடையாது. ஆன்மா ஒருபோதும் அழிக்க முடியாது, நீ அப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்க முடியும், இல்லாமல் ஒரு காலம் இருக்க முடியாது. அதனால் உன்னை அழிக்க முடியாது. இல்லை சாமி, எனக்கு ஆன்மாவே வேண்டாம், உடல் தான் அடிக்கடி ரைட்டு விடுங்க, எனக்கு ஆன்மாவே வேண்டாம், இந்த ஜீவனே வேண்டாம், நானுன்றதே வேண்டாம், என்னை எல்லாம் பாருங்கள், இது இருக்கிறதுனால தான் எனக்கு பிறப்பு இறப்பு வருது, தொல்லை கொடுத்துட்டு அப்புறம் நான் முக்தி அடைகிறதுக்கு நான் முயற்சி பண்ணோம், தமம் இருக்கணும், பயிற்சி பண்ண, எல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நான் வந்து நானாக வரல, நீங்கள் தான் படைச்சிங்க, படைப்பு கூட கிடையாது. இப்போ நீங்கள் நினச்சிங்களன்னா நான் என்னை இல்லாமல் பண்ணிடலாம், அதனால் என்னை இல்லாமல் பண்ணிவிடுங்க தயவு செய்துங்க. இல்லை மகனே, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீ செயற்கையாக ஒன்று உண்டு பண்ணினா அதை வந்து அழிக்க முடியும், செயற்கையாக ஒன்று உண்டு பண்ணினா அதை அழிக்க முடியும், இயற்கையான ஒன்று வந்து அழிக்க முடியாது. நீயும் நானும் 2 பேரும் இயற்கை, அதே மாதிரி உன்ன மாதிரி அனந்தம் கோடி ஜீவராசிகள் இயற்கை. அதனால் நான்ன்றதை எக்காலத்துலேயும் அழிக்க முடியாதுங்க. இல்லை சாமி, நீங்கள் அழித்து தான் ஆகணும், உங்களால் நீங்கள் சர்வ வல்லபம் படைத்தவராச்சே, நீங்கள் அழித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது முடியாதுன்னு நான் அழித்து தான் சொல்கிறேன். நான் வாக்குவாதம் நடக்குது 2 பேருக்கும். இப்போது அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் உன்னை கேட்குறேன், இப்போது சிவபெருமானை விட்டு நான் உன்னை கேட்குறேன், என்னை அழிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? என்னை ஒரு ஆள், எத்தனையோ கோடி அளவிறந்த கோடி உயிர்கள் இருக்குது, இதில் நான் வந்து எம்மாத்திரம் இந்த உலக பிரபஞ்சத்தில் இந்த நம்ம இது இருக்கு இல்லையா, ஒரு பெரிய சுவர் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சுவத்தில் பிரபஞ்சத்தையே வரைகிறோம் முழுசாக. நாசா இதுவரையில் கண்டுபிடிச்ச
50 லட்சம் கோடி மில்கி வே கேலக்சிஸ் வரைகிறேன்னு வச்சுக்கோ ஒரு சின்னதாக. அதில் நம்ம மில்கி வே கேலக்சி எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு கையளவு கூட இருக்காது, ஒரு சின்ன ஒரு நெல்லிக்கு அளவு தான் இருக்கும். அதில் நம்ம சூரிய மண்டலம் அது கண்ணுக்கே தெரியாது, ஒரு சின்ன குண்டு ஊசியில் உனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு புள்ளி வைக்கலாம். இந்த சூரிய மண்டலத்தில் எத்தனை கோடி 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 சதுர கிலோமீட்டர் பரப்பு இருக்குது. அதில் பூமி எவ்வளோ பெருசு இருக்கும் அது சுட்டி காட்டவே முடியாது. சரி, என்லார்ஜ் பண்ணி சுட்டி காமிக்கிறோன்னா அது ஒரு சிறிய கடுகளவு வருது. அதில் நாம் இருக்கிற இடம், அதில் நான்ன்றது ஒன்றுமே இல்லை இல்லையா? இதை அப்படி இருக்கிற ஒன்றை அழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? இதெல்லாம் தெரியலையா? இந்த டோட்டல் பிரபஞ்சமே இறைவனோடு சேர்ந்து எல்லாம் போயிடும். ஏன் எப்படின்னு அடுத்த முறை சொல்கிறேன். மொத்த பிரபஞ்சமும் மொத்தமே எல்லாம் போயிடும். நான் அழிஞ்சேன்னா, எனக்குள்ளே இருக்கிற இறைவன் அழிஞ்சிட்டாருன்னா மொத்தமே எல்லாம் போயிடும். அது நடக்காது. இது ஜஸ்ட்டு ஒரு கற்பனை. இந்த கற்பனை பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுதான் இயற்கை. நான் என்னை அழிச்சு என் வேண்டுகோளுக்கு இணங்க என்னை அழிக்க துணிந்தார் அப்படின்னா அழிக்க முடியாதுன்னு அவர் தான் முதலியே சொல்லிட்டார் இல்லையா? நான் இப்படி ஒரு கற்பனை பண்ணுறேன், ஒரு கனவுன்னே வச்சுக்க. அப்போ என்னை அழிச்சிட்டாருன்னா இறைவனும் அழிஞ்சிடுவார். இறைவன் அழிஞ்சிட்டான்னா உலகம் சர்வசூன்யமாக ஒன்றுமே இருக்காது. இதுதான் நான் என்பதனுடைய ரகசியம். நான் என்பது ஒருபோதும் அழியாது. அது அனைத்தும் நிறைவாக உள்ள ஒரு கடவுளுடைய அணு. அப்போ நான்ன்றது ஒரு கடவுள் அணு. அதுதான் நம்ம தலைக்கு நடுவில் பார்க்க முடியாதபடி இருக்கிறது. இன்விசிபிள் பர்சன். வி ஆர் ஆல் இன்விசிபிள் மேன். அதாவது எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ். எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது ஸ்பேஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்பேஸ் ஆஃப் டிவைன் கான்ஷியஸ்னஸ். இதுதான் நம்முடைய உண்மை. அழிக்க முடியாதவர்கள் நாம் ஒவ்வொருத்தருமே தனித்தனி ஆள் கிடையாது, மொத்தம் ஒன்றில் போய் முடியும். சரிம்மா, குட் நைட். ரைட். தயவு